Very good morning, students. Today we are going to see about history and generation of HTML. So the HTML, the expansion of HTML already we are known. That is hypertext markup language, and HTML was created by Tim Berners-Lee in late 1991. He is the inventor of HTML, and he was not released officially in late 1991 and published in 1995 as HTML 2.0. And in late 1999, the HTML 4.01 was published, and it was the major version of HTML 4.01. And the HTML is a very evolving markup language and has evolved with various versions updating. And long before it has revised standards and its specifications, in each version has allowed its user to create web pages easier and prettier way and make sites very efficient. ஒவ்வொரு எவாலுவேஷன் தட் இஸ் வெர்ஷன்ஸ் வரும்போதும் அது ஒரு சர்டன் அப்டேட்ஸோட வந்தது. அந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய சைட்டை வந்து வெரி எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ, நம்ம என்ன மாதிரி நம்மளோட வெப்பேஜ் வந்து டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான அப்டேட்ஸோடு வந்தது. திஸ் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் HTML. That is HTML 1.0, 2.0 and 3.0 and 4.01 and the latest version of 5.0. So the first HTML 1.0 was released in 1993. Actually, in late 1991 it was developed, and in slight changes and majors, in 93 it was delivered to in the purpose for sharing informations that can be readable and accessible via web browsers. Web browsersல நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக இது வந்து நமக்கு டெலிவர் பண்ணாங்க, அதாவது இது கிரியேட் பண்ணாங்க ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அண்ட் ஆக்சசிபிளுக்காக. இதில் வந்து நிறைய டெவலப்பர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகலை வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ண. ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து அந்த அளவுக்கு வந்து அதனால் க்ரோ ஆகலை. தென் த HTML 2.0. 2.0 வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1995, which contains all the features of HTML 1.0 along with the few additional features, okay, which remain as the standard markup language for designing and creating websites until January 1997 and refined various core features of HTML. Okay, 95ல இருந்து 97 ஜனவரி வரைக்கும் இந்த 2.0 வந்து நல்லா இதில் இருந்தது. அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ், அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஆக்சசிபிளாகவும் இருந்தது. அண்ட் 3.0 வந்து ரிலீஸ் ஆனது. அது வந்து யார் அப்படின்னா டேவ் ரக்கெட். அவர் தான் வந்து ஃப்ரெஷ் பேப்பர் ஆர் டிராஃப்ட் ஆன் HTML அதில் வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக்கை வந்து கொடுத்தார். ஸோ இதில் என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இம்ப்ரூவ்டு நியூ ஃபீச்சர்ஸ் ஆஃப் HTML and giving more powerful characteristics for webmasters in designing web pages. But these powerful features of new HTML slow down the browser in applying future improvements. ஸோ இந்த பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து நியூ HTML வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளோட அந்த இதை வந்து வெப் ப்ரௌசருடைய ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஃபர்தராக வந்து நம்ம அதில் அப்ளை பண்ண முடியாத அளவுக்கு ஸ்லோ டவுன் பண்ணுச்சு. ஓகே, தென் HTML 4.01, which is widely used and was a successful version of HTML. சரியா, பிஃபோர் HTML 5.0. இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து கரண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து HTML 5.0. பட் அதற்கு முன்னாடி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு வெர்ஷன் அப்படின்னா HTML 4.01. Okay, the HTML 5 can be set for an extended version of HTML 4.01, which was published in 2012.
2012 தான் HTML 5.0 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 4.01 தான் ரொம்ப பீக்ல அண்ட் அட்வான்ஸ்டு வெர்ஷன் அண்ட் ஈஸியஸ்ட் வெர்ஷனாக வந்து இருந்தது. ஸோ வந்து HTML5 வந்து இதோடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன், எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2012 வந்து ரிலீஸ் ஆனது. ஸோ ஒவ்வொரு வெர்ஷனும் வந்து ரிலீஸ் ஆகும்போது அதில் என்ன ஆகுது அப்படி அதோடைய என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்ததோ அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி இதில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் HTML டாக்குமெண்ட்ஸ். எப்படி HTML டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, HTML டாக்குமெண்ட்ஸ்னால் என்ன? ஸோ எவ்ரி HTML டாக்குமெண்ட்ஸ் பிகின் வித் this symbol, that is this is syntax, open braces and exclamatory symbol, doc type HTML, close பண்ணிரும். So the HTML document begin with HTML and ends with HTML. நம்மளோட டாக்குமெண்ட் டைப் அதாவது என்னன்னா இந்த டாக்குமெண்ட் எதை பேஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டாக்குமெண்ட் டைப் வந்து HTML அப்படின்னு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இவங்க புதுசாக உங்களோட ப்ரோக்ராமை யாராவது பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா, ஸோ அதுக்காக. அண்ட் HTML code inside the head and /head tags of the HTML documents is invisible. அதாவது நம்மளுடைய டாக்குமெண்ட் டைப்ல HTML வந்து 2 பார்ட்ஸ் இருக்குன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒன் இஸ் ஹெட் பார்ட், அனதர் ஒன் இஸ் பாடி பார்ட். அண்ட் ஹெட் பார்ட் இஸ் used to heading, that is what is this program encoded like this. ஸோ அதில் இருக்கிற HTML டேக்ஸ்க்குள்ள ஹெட்டுக்குள்ளே வர டேக்ஸ் வந்து எல்லாமே வந்து இன்விசிபிள் தான். இட் கண்டைன்ஸ் அதர் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு த வெப் பேஜ். நம்ம வெப் பேஜில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் வெப் பேஜஸ் அது என்ன சொல்கிறது, கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஹெட்டிங்கில் டைட்டிலில் கெட்டிங் இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன்லி கண்டென்ட் இன்சைட் த பாடி and /body, இது என்னது, opening tag and ending tag. These tags are displayed in the browser. Next one is HTML tag. HTML tag, what is HTML tag? The HTML tag is usually written as open bracket HTML and close bracket. This is actually a less than symbol or greater than symbol, right? In another ways it's a open that's bracket and close bracket. HTML is a end tag. It is a paired tag, so we have to starting with the tag and ending with the slash the tag or capital letter HTML or HTML. It is the only tag which is a must for writing HTML pages. HTML pages நம்ம ரைட் பண்ணுறோன்னா கம்பல்சரி இந்த டேக்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். நம்மளோட ப்ரோக்ராமுக்கு வந்து இது கண்டிப்பாக தேவை. So HTML tag has both opening and closing tags. The closing of tags is done by a forward slash. சரியா, க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். Then tags with opening and closing tags are called container tags. அதான் இன்னொரு நேம் நம்ம paired tagsன்னு சொல்லி பார்த்துருக்கோம். சரியா, இப்போ நோ ஓப்பனிங் அண்ட் ஒன் ஓப்பனிங் டேக் மட்டும் இருக்குது, க்ளோசிங் டேக் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து எம்டி டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எம்டி டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து க்ளோசிங் டேக்ஸ். இது க்ளோசிங் டேக்ஸ் அண்ட் ஓப்பனிங் டேக்ஸ் இருக்கிறது வந்து கண்டெய்னர் டேக்ஸ். ஒன்லி ஓப்பனிங் டேக்ஸ் மட்டும் இருக்குது, க்ளோசிங் டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னால் அது வந்து எம்டி டேக்ஸ். And next one is head tag. Head tag is another important tag that is used to add the header in HTML. HTML என்ன header informations, that is informations about the page along with the description and title to your page, which gets displayed in the title bar or acts as an indicator of what information to use or on which page are currently in அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். அதாவது ஹெட் பார்ட்டில் தான் நம்ம என்ன சொன்னோம், டைட்டில் கொடுப்போம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து டைட்டில் அப்படின்ற டேக் கொடுத்து அதுக்குள்ளே வந்து ஒரு ஹெட்டிங் ஒரு ஏதோ கொடுத்துருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3rd BSc B&D செக்ஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கில் கொடுக்குறேன் அப்படின்னா டைட்டில் அப்படின்றதுக்குள்ளே கொடுத்தா தான் அது டிஸ்பிளே ஆகும் டைட்டிலாக. இல்லை நான் வெறும் ஹெட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் டேக் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே 3rd BSc இதுன்னு கொடுத்துருந்தேன்னா அது வந்து எனக்கு வெப்பேஜில் டிஸ்பிளே ஆகாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து கேட்கலாம் மெசேஜ் பண்ணி. அண்ட் த டைட்டில் டேக் இஸ் ரிட்டன் வித் த
ஹெட் டேக் சொன்னேன் இல்லையா, டைட்டில் டேக் வந்து நம்ம இந்த ஹெட் டேக்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். இட் இஸ் டாக்குமெண்ட் டைப் HTML, HTML head title. This is the page title. டைட்டில் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஹெட் க்ளோஸ் பண்ணியாச்சு, HTML க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஹெட் டேகுக்குள்ள நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் டிஸ்பிளே ஆகாதுன்னு பார்த்துருக்கோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து டிஸ்பிளே ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஏன் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா இது வந்து டைட்டில் அப்படின்ற டேகுக்குள்ள நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஆக்ட் அஸ் அ டைட்டில். நமக்கு வந்து இது டைட்டிலாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். கிளியரா? ஸோ இந்த டைட்டில் டேகுக்குள்ள இல்லாமல் நீங்கள் இது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது வந்து டிஸ்பிளே ஆகாது. ஓகேயா? நான் இது ரன் பண்ணி உங்களுக்கு காட்டும்போது இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். Wait a minute. See, இது பாருங்க. It's not running. Actually, the editor was not working. I try to rectify it. Wait just a minute, 2 minutes. This editor also not working. Let's see. Okay, I will check it out and let you know later. We will continue the slide. Okay. So next one is body tag. So body tag is what that is a the tag is used to give the body section, that is visible section of HTML document. நம்ம HTML டாக்குமெண்ட்ல என்னென்ன விசிபிள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே இங்கே தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேயா? ஸோ ஆல் ஃபார்மேட்டிங் அண்ட் ரைட்டிங் ஆஃப் கண்டென்ட் ஆர் டன் இன் தி செக்ஷன் within the opening of body and closing tag, body tag. ஓகேயா? ஸோ இந்த பாடி ஓப்பனிங் டேக் அண்ட் எண்டிங் டேக்குள்ள என்னென்ன இதில் நம்ம கோடிங்ஸ் ரைட் பண்ணுறோமோ அந்த கோடிங்ஸ்க்கு ஏற்றப்பல நம்ம வெப் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். And if your HTML code does not have a body tag associated with it, the HTML code will still run as written in the above example. Only show the title in the title bar. Title bar மட்டும்தான் display ஆகும், body tag எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா. This tag contains the information and formatting that will be seen in the main web browser on the web page. Web pageல நமக்கு
மெயினில் என்ன நமக்கு டிஸ்பிளே ஆகணுமோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, it is to be noted that these three necessary tags, that is HTML, head and body. So the skeleton of the XHTML document வந்து இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் த்ரீ டேக்ஸ் தான். அதாவது அடுத்து XHTML டாக்குமெண்ட் ஒன்று பார்ப்போம். ஸோ அதில் வந்து இந்த டேக்ஸ் எல்லாமே நம்ம இதோட அசோசியேட்டட் தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். See, document type HTML head title, this is page title, and the body, this is page heading. இந்த H2ன்றது என்னது, heading tag நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். and P is a paragraph tag. This is my first strong paragraph text. ஓகே, அது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேக்ஸ். என்னென்ன டேக்ஸ், என்ன அதோடைய டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ டாக்குமெண்ட் டைப், this is the tag is for define the document type and HTML version. ஸோ இந்த டாக்குமெண்ட் டைப்பில் தான் வந்து என்னது, இந்த டேக்ல தான் நம்ம வந்து எந்த டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுவோம், டிஃபைன் பண்ணுவோம், அந்த HTML வெர்ஷனாக டிஃபைன் பண்ணுவோம். HTML, this tag encloses the complete HTML document and mainly comprises of document header, which is head part, body part, இது எல்லாமே இந்த HTML குள்ள தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து head tag. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான், இது வந்து ஷார்ட் ஃபார்ம்லாம் நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ திஸ் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஹெட்டர் விச் கேன் கீப் த HTML டேக்ஸ் லைக் டைட்டில், லிங்க், இந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் நம்ம ஹெட்டில் கொடுப்போம். அண்ட் டைட்டில் டேக் இஸ் டு used inside the head tag. ஓகேயா? ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம டைட்டில் ஆஃப் தி வெப் பேஜ் வந்து கொடுப்போம். தென் பாடி டேக் இஸ் represents the document body which keeps the HTML tags. இது இந்த ஹெட்டிங் டேக்ஸு, அதுக்கப்புறம் பேராகிராஃப்ஸ், டிவிஷன், இந்த மாதிரி கொடுக்குறது எல்லாமே இந்த பாடி டேக்ல தான் கொடுப்போம். அண்ட் H1, this tag is represent heading. இந்த டேக்ஸ் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆங்கர் டேக். ஆங்கர் டேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நத்திங் பட் ஹைப்பர் லிங்க். ஹைப்பர் லிங்க் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பேஜோடைய லிங்க்கை வந்து கொடுப்போம். சரியா? ஸோ யூ மைட் நோ த ஹைப்பர் லிங்க் விச் இஸ் பவர்ஃபுல் மீன்ஸ் ஆஃப் ப்ரௌசிங் வெப் பேஜஸ் அண்ட் வெப்சைட்ஸ். நமக்கு வெப்சைட் வந்து ப்ரௌஸ் பண்ணும்போது நமக்கு லிங்க்ஸ் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் டெவலப்ட் ஃபார் சென்டிங் த ரீடர்ஸ் ஆர் தோஸ் ஹூ வில் பெர்ஃபார்ம் சர்ஃபிங் ஃப்ரம் ஒன் வெப் பேஜ் டு அனதர் வித்தவுட் ஓப்பனிங் எ நியூ டேப் ஆர் விண்டோ. அதாவது இப்போ ஒரு ப்ரௌசர் நம்ம ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு சர்ஃப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து புதுசாக ஒரு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணாமையே அதுலேயே ஒரே சேம் பேஜ்லேயே நீங்கள் வந்து அடுத்த இன்னொரு பேஜ் வந்து பார்த்துக்கிறதுக்கு இந்த லிங்க்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடும் வித்தவுட் நியூ விண்டோ, ஓப்பனிங் நியூ விண்டோ. ஓகேயா? ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னது? Hypertext can be defined as a text shown on your PC screen which holds the hyperlink data. That is, டேட்டானா எந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம போகிறோம், நம்ம மூவ் ஆகிறோம், இதுலேருந்து இதுக்கு போங்க அப்படின்னு சொல்ல கூகுளில் போயிட்டு இப்போ நம்ம HTML ஆன்லைன் எடிட்டர் அதை வந்து நான் இது பண்ணுறேன், ரன் பண்ணி பார்க்கறதுக்கு ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் சர்ச் போடும்போது நிறைய லிங்க்ஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இன்னொரு லிங்க் போகுது இல்லையா, அதான் அந்த டேட்டா, அந்த டெக்ஸ்ட், அதுதான் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ வாட் இஸ் ஆங்கர் டேக்? த ஆங்கர் டேக் இஸ் HTML can defined as means to create a hyperlink that can link the current page on which the text is being converted to hypertext via anchor tag to another page. அதாவது இப்போ நம்ம ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ண போகிறோம், அந்த லிங்க் வந்து எங்கே நான் கொடுப்பேன், ஸோ அதை வந்து இந்த ஆங்கர் டேக்குள்ளே தான் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த ஆங்கர் டேக் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த லிங்க்கை நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணி நமக்கு அந்த லிங்க்கோட ப்ளூ கலரில், நாங்கள் ஏற்கனவே காமிச்சோம் இல்லையா, லிங்க்கோட ப்ளூ கலரில் நமக்கு டிஸ்பிளே ஆகும் ஹைப்பர் லிங்க். ஸோ அந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே பண்ண அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணுறது இந்த ஆங்கர் டேக் தான். ஓகேயா? ஸோ this anchoring from one page to another is made possible by the attribute of href. இந்த anchor tagல href அப்படிங்கிற attribute நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். That is href னா hypertext reference. That is hypertext reference means hypertext reference is it is referred to a link we are giving. அதாவது நம்ம கொடுக்குறோம் இல்லையா அந்த டெக்ஸ்ட் எந்த லிங்க்குக்கு போகணும்னு சொல்லி ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதுதான் href, அதாவது hypertext reference.
இதுக்குள்ள தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லிங்க் 1 அப்படின்னு வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த லிங்க் 1 அப்படிங்கிற ஹைப்பர் டெக்ஸ்ட் நான் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும், எனக்கு கூகுள் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த கூகுள் www.google.com அப்படிங்கிறது வந்து நான் அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் லிங்க் இந்த ஹெச்ரஃப்ல தான் நான் கொடுக்கணும். ஸோ href attribute அப்படின்றது வந்து என்னது, திஸ் இஸ் த attribute of anchor tag is implemented for defining the address or path to which text this hypertext will be get linked. இந்த hypertext வந்து எங்க லிங்க் ஆகணும் அப்படிங்கிற அந்த லிங்க் கொடுக்கறதா இந்த href attribute. ஓகே, so it can be set that it directs you out of your page to the destination page. So the syntax of the anchor tag and href attribute is this. So a சரியா, a அடுத்தது ஸ்பேஸ் விட்டு href. href is என்னது, hypertext reference equal to double quotes குள்ள url. urlன்றது என்னது, யூனிஃபார்ம் ரிசர்வ்ட் that is resource link. என்னது, நம்ம வந்து என்ன லிங்க் வந்து கொடுக்க போறோமோ அதை வந்து இங்க வந்து கொடுப்போம். சரியா, இப்போ www.google.com இல்லை www.gmail.com அந்த மாதிரி எந்த லிங்க் நான் கொடுக்குறேனோ அந்த இது. சரியா, அடுத்து டெக்ஸ்ட் ஹியர். டெக்ஸ்ட் வந்து என்னது, அந்த ப்ளூ லிங்க்ல நமக்கு டெக்ஸ்ட் ஆகணும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க் 1 லிங்க் 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா அந்த இது இல்லை, எனக்கு வந்து ஜிமெயில் கூகுள் அந்த மாதிரி கொடுக்குறேன்னா அந்த இதை வந்து நான் இங்கே கொடுக்கணும். ஓகேயா, இங்கே வந்து அந்த பாத் யூஆர்எல் லிங்க் கொடுக்கணும். இங்கே வந்து ஜஸ்ட் என்ன டிஸ்பிளே ஆகணுமோ அதை நான் கொடுக்கணும். தென் க்ளோஸ் /a க்ளோசிங் டேக். ஓகே, ஸோ அப்பியரன்ஸ் ஆஃப் HTML ஆங்கர் டேக் எப்படி இருக்கும், அதோட அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த டேக் வந்து அன்விசிட்டட் லிங்க், இது வரைக்கும் அந்த லிங்க் நீங்கள் வந்து விசிட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ இந்த லிங்க்கை நீங்கள் ஏற்கனவே விசிட் பண்ணிட்டீங்க, கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பர்பிள் கலரில் மாறும். அண்ட் இந்த லிங்க் வந்து ஆக்டிவ் லிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் டிஸ்பிளே என்னது, ரெட் கலர். அண்ட் இது எல்லா கலருமே எப்படி டிஸ்பிளே ஆகும்னா அண்டர்லைனில் டிஸ்பிளே ஆகும். ஓகேயா, ஸோ மெனி வெப் டெவலப்பர்ஸ் வில் deposit their link colors in their web pages to match their site color scheme. கலர் ஸ்கீமோட அவங்க வந்து அதை மேட்ச் பண்ணிப்பாங்க. எப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பாடி பிஜி கலர். பிஜி கலர்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு ரெட்டில் இருக்கணும், டெக்ஸ்ட் வந்து எல்லோவில் இருக்கணும், லிங்க் வந்து ப்ளூ லிங்க்ல இருக்கணும். ஏ லிங்க் அப்படின்னா என்னது, அந்த ஏ டேக் ஆங்கர் டேக்ல அந்த லிங்க் வந்து இந்த கலர்ல இருக்கணும், விசிட்டட் லிங்க் வந்து இந்த கலர்ல இருக்கணும், செட் பண்ணிக்குவாங்க. ஓகேயா, ஸோ இது வந்து என்னன்னா கலர் கோடு, ஒவ்வொரு கலருக்கும் ஒரு கோடு இருக்கும். நீங்கள் கலர் நேமையும் கொடுக்கலாம், இல்லை இந்த கோடையும் வந்து இந்த மாதிரி டபுள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும், ரன் பண்ணி ப்ரோக்ராமில் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். யூ கேன் ஆல்சோ ப்ரொவைட் hex code for colors, or else you can use specific words for each color which is acceptable by the browser. So anchor in images. So இந்த anchor tagல நான் வெறும் லிங்க் மட்டும் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் இல்லை, நீங்கள் வந்து இமேஜஸும் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து எப்படி கிரியேட் வந்து ஹைப்பர் லிங்க்ஸ் மூலமாக இமேஜஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேமை கிளிக் பண்ணோடனே அவனோட ஃபோட்டோ வரணும் எனக்கு, இல்லை அவன் நம்பரை கிளிக் பண்ணோடனே அவன் ஃபோட்டோ வரணும். அந்த மாதிரி இப்போது 2001 சரி 19 UCS 2001 அப்படின்னா அந்த 2001 கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து அவங்களோட ஃபோட்டோ வரணும். அந்த மாதிரி செட் பண்ணுறது. சரியா, ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் HTML பாடி href httpல என்னது www.example.com. அடுத்து இந்த இமேஜ்லாம் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இமேஜ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது எல்லாமே ஆங்கர் டேக்குள்ளே கொடுக்கணும், அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இமேஜ் img இமேஜ் டேக்ல srcன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் சோர்ஸ். ஸோ src எங்கது, logo.jpg. இந்த logo.jpgன்றது உங்கள் சிஸ்டமில் நீங்கள் வந்து லோக்கலில் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. சரியா, ஸோ அதுதான். ஸோ ஆங்கர் டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு, பாடி க்ளோஸ் பண்ணியாச்சு, HTML க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ today we discussed about what is HTML, that is document, and HTML versions. HTML வெர்ஷன்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன HTML டாக்குமெண்ட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதில் ஹெட் டேக் பாடி டேக் பற்றி பார்த்தோம்.
அதுக்கப்புறம் வந்து ஆட்ரிபியூட்ஸ் எப்படி ஆங்கர் டேக் என்னன்னு சொல்லி பார்த்தோம், அதோட ஆட்ரிபியூட் என்னன்னு பார்த்தோம், ஹெச்ரெஃப் அதில் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ யூ கோ த்ரூ இட் and just simply tried out a simple HTML program. ஓகே, சிம்பிள் HTML ப்ரோக்ராம். எப்படி ஹெட்டிங் வந்து நம்ம ஹெட்டிங் டேக்ஸ் ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்துட்டோம், பேராகிராஃப் டேக் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஹெட்டிங்ஸில் வந்து வேரியஸ் ஆஃப் சைஸஸ் வந்து செக் பண்ணுங்கள். தென் வந்து இந்த லிங்க் வந்து கொடுத்து அது மாதிரி செக் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இது லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் அந்த ஃபோட்டோ வரணும், இல்லை அந்த நெக்ஸ்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும். அந்த மாதிரி சிம்பிள் இதை வந்து செக் பண்ணி நீங்கள் பாருங்கள். எனி டவுட் யூ கேன் கால் மீ ஆர் மெசேஜ் மீ. I will reply you. Thank you.